கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 சாமுவேல் 6:11. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமியும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். இன்றைய தினம் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். தேவன் உங்க வீட்டிலே இருந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அதுதான் தேவன் தினம் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்கள் வீட்டிலே இருந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்றாரு. இந்த சம்பவம் நடந்த காரியம் எல்லாத்துக்குமே தெரியும். தாவீது ராஜா உடன்படிக்கை பெட்டியை ஊருக்கு கொண்டு வரும்போது லேசா தடுமாற ஊசா கையை வச்சு தடுக்கும் போது ஊசா தேவனால் அடிக்கப்பட்டு இறந்து போறார். உடனே பயந்து போய் அவர் என்ன பண்றாரு, கித்தியன் ஆகிய ஓபேத் ஏதோம் வீட்டில் ராஜா வச்சுட்டு போயிடுறாரு. வச்சுட்டு போகும்போது விசாரிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா அந்த 3 மாதங்கள் தான் பெட்டி, உடன்படிக்கை பெட்டி அந்த ஓபேத் ஏதோம் வீட்டில் தான் இருந்துச்சு. அப்போ அந்த 3 மாசத்துலேயே ஓபேத் ஏதோம் ஆண்டவர் அபரிமிதமாக ஆசீர்வதித்தார். நம்ம பைபிளில் படிக்கிறோம். அந்த 3 மாதம் இருந்த டைம்ல ஆசீர்வதித்தார். அந்த 3 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. அதுக்கப்புறம் தலைமுறையாக அந்த தேவ ஆசீர்வாதம் அவர்களை தொடர்ந்தது. அப்ப 3 மாதம் இருந்தது. இதுல உடன்படிக்கை பெட்டினா என்ன? நம்ம தான் நடமாடும் உடன்படிக்கை பெட்டி. ஏன்னா வேத வசனம் நம்ம இருதயத்தில் இருக்கிறது. தேவன் நம்ம இதயத்துக்குள்ள ஆவியில வாசம் பண்ணுகிறார், ஆத்மாவில் வாசம் பண்ணுகிறார். அப்ப நம்ம ஒரு நடமாடும் நிருபங்களாக, நடமாடும் உடன்படிக்கை பெட்டிகளாக நம்ம இருக்கிறோம். அதை நம்ம உணர்றோமா? தேவனை சுமந்து கொண்டு தெரியும் உடன்படிக்கை பெட்டியாக நம்ம இருக்கிறோம். அப்ப நம்ம உடன்படிக்கை பெட்டியாக இருக்கும்போது நம்மளே உடன்படிக்கை பெட்டியாகத்தான் தேவன் புதிய ஏற்பாட்டில் நம்மளை நியமித்திருக்கிறார். தேவன் விரும்பி வாசம் பண்ணும் இடம் ஆலயம். அப்போ அந்த ஆலயம் யாரு? நீங்களே இந்த ஆலயம், நம்ம தான் அந்த ஆலயம். அப்போ ஆலயத்துக்குள்ள என்ன மெயினான காரியம்? உடன்படிக்கை பெட்டி. அப்போ நம்ம இதயத்துக்குள்ள உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது, ஆத்மாவில் உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். அதை விசுவாசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஓபேத் ஏதோம் வீட்டை ஆசீர்வதித்த கர்த்தர் நம்மளையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் இதெல்லாம் எப்போ நடக்கும்? நம்ம தேவனுடன் இருப்பதை நம்ம உணரும் பொழுது. தேவன் நம்முடன் இருக்கிறார், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா நம்ம அதை உணராத வரைக்கும் அந்த தேவன் நம்மளுடன் இருப்பதை நம்ம உணர முடியாது. நம்ம அதை உணரணும். தேவன் என்னுடன் இருக்கிறார். வாயிலை திறந்து நம்ம அறிக்கையிட வேண்டும். தேவன் என்னுடன் இருக்கிறார், எனக்குள் வாசம் பண்ணுகிறார், என் மூலமாக பார்க்கிறார், என் மூலமாக பேசுகிறார், என் மூலமாக நடக்கிறார் அப்படின்னு அதை நம்ம உணர ஆரம்பிக்க வேண்டும். இது ரொம்ப ஒரு ஈஸியான காரியம். தேவனுக்கு பிரியமான காரியங்களை தேவனுடைய காரியத்தில் அமர்ந்து, அவருடைய பாதப்படையில் அமர்ந்து அவர்கிட்ட கேட்டு நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது தேவன் நம்மளை முழுவதுமாக ஆக்கிரமித்திருப்பதை, வியாபித்திருப்பதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். இதுக்காகத்தான் தேவன் நம்மளை படைத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். அவர் சாயலாக எதுக்கு படைத்தார்னா, அவர் தங்கி வாழ்வதற்காக, அவர் தங்கி நம்ம மூலமாக காரியங்கள் செய்வதற்காக. பழைய ஏற்பாட்டில் ஒரு சிலர்களை மட்டும் தேர்ந்தெடுத்து கொண்டு அவர்களை தீர்த்துக்கிறதுலாகவும், அவருக்காக போர் வீரர்களாகவும், அவருக்காக காரியங்கள் செய்பவர்களாக, ஆசாரியர்களாக அவர் தெரிந்து கொண்டார், லேவியராக தெரிந்து கொண்டார். ஆனால் புதிய ஏற்பாட்டின்படி இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்ட அந்த நேரத்திலிருந்து நம்ம எல்லாருமே ஆசாரியர் பொறுப்பு நம்மளோட கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நம்ம எல்லாருமே தேவனுடைய தீர்க்கதரிசிகள். ஏன்னா தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நமக்குள்ளே விரும்பி வாசம் பண்ணுகிறார். அப்ப அதை நம்ம உணரும் பொழுது நம்ம நம்மளோட பார்வை, உலகத்தை பார்க்கிற பார்வை வேற மாதிரி இருக்கும். உலகத்தாருக்கு பயந்து அப்போஸ்தலர்கள் 12 பேரும் மேல் மாடியில் மேலறையில் ஒளிஞ்சிருந்தாங்க, பயந்து போய் ஒளிஞ்சிருந்தாங்க. ஆனால் ஆவியானவர் அவங்கள பலப்படுத்திய உடனே அவங்க தேவனோட பிரசன்னத்தை உணர்ந்து, ஆவியானவரோட அருளை, அவருடைய கிருபையை உணர்ந்ததுக்கப்புறம் அவங்க உலகத்தை பார்த்த பார்வை வேற மாதிரி ஆயிடுச்சு. எதுக்கும் பயப்படலை. அவங்க மரணிக்கும் வரையில தேவனை அவங்க மகிமைப்படுத்தினாங்க, தேவ நாமத்தை, சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. அப்போ அதுக்காகத்தான் நம்மளும் அழைத்திருக்கிறார். அதுக்காகத்தான் உடன்படிக்கை பெட்டியாக நம்மளை படைத்திருக்கிறார். அப்ப 3 மாதம் ஓபேத் ஏதோம் வீட்டில் உடன்படிக்கை பெட்டி இருந்ததுனால அவர் அவர் குடும்பம், அவர் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டுச்சுன்னா, நீங்க நடமாடும் உடன்படிக்கை பெட்டிகளா இருக்கிறீங்க. அப்போ உங்களோட ஆசீர்வாதம் உங்க மூலமா உங்க குடும்பத்தில் உள்ள அனைவரும் தேவனை ஏற்றுக்கொண்டு உடன்படிக்கை பெட்டியாக இருக்கும்போது அந்த ஆசீர்வாதத்தை உங்களால கணக்கிட்டே பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட ஆசீர்வாதம், அப்பேற்பட்ட அதிசயங்கள் உங்களுக்கு மூலமா நடக்க போகிறது. அதற்காகத்தான் தேவன் உங்களுடனே வாசம் பண்ணுகிறார். அதுக்காகத்தான் உங்களை உடன்படிக்கை பெட்டியாக தெரிந்து கொண்டார். ஒருவேளை இதுவரைக்கும் நம்ம எப்படி இருந்தோன்றதை விட்டுருவோம். இன்றைய தினத்துல இருந்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து, தேவனே நீர் எனக்குள் வாசம் பண்ணுவதற்காக நன்றி ஆண்டவரே, நீர் என் மூலமாக உலகத்தை பார்ப்பதற்காக நன்றி ஆண்டவரே,
அப்படின்னு தேவன்கிட்ட நீங்க பேச ஆரம்பிங்க. தேவனே, நான் உடல் முழுவதும் ஆவி ஆத்மா சரீரம் அனைத்தையும் உமது தலை ஆண்டவரே நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்படின்னு ஜெபத்துல தேவன்கிட்ட பேச ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காக தேவன் காத்து கொண்டிருக்கிறார். நம்ம தேவனுக்காக காத்திருக்கலாம், ஆனால் தேவன் நமக்காக காத்திருக்க வைக்கலாமா? நம்மளிடமே ஆலயம் பார்ப்பதாக தேவன் அழைக்கிறார். 3 மாதம் இருந்த ஓபேத்-ஏதோமை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, உடன்படிக்கை பெட்டி ஓபேத்-ஏதோம் வீட்டிலே இருந்த 3 மாதத்திலே அவரை நீர் ஆசீர்வதித்து அவரை பரிபூர்ணப்படுத்தியதற்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, நாங்களே நடமாடும் உடன்படிக்கை பெட்டியாக இருப்பதை புரிந்து கொண்டோம் ஆண்டவரே, அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்குள்ளே தங்கி எங்களை வாசம் பண்ணி எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதை புரிந்து அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவரே. பேசப்படே நடமாடும் உடன்படிக்கை பெட்டியாக நீர் எங்களை அழைத்து எங்களை கனப்படுத்தி மகிமைப்படுத்தியதற்காக நன்றி 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 ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. பேசப்படே குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா. பேசப்படே குடும்பத்திலே உண்மை அறியாத மக்களும் உண்மை அறிந்து பின்மாற்றத்துக்குள்ள போன மக்களின் முன்னுகத்தை தெரியுமாப்பா. உடன்படிக்கை பெட்டியாக நடமாடும் உடன்படிக்கை பெட்டியாக குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நீர் அழைத்ததற்காக நன்றி ஆண்டவர். இந்த அழைப்பை அவர் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க உதவி செய்வாங்க. ஆசீர்வதிக்கணுமாப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.